எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய சிவாய நமக. அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் 88வது திருப்புகள் பொது மகளிர் உறவு அறவேண்டி பாடியது. மாய வாடை நிமிர்ந்தெழு கொங்கையில் மூடு சீரை திறந்த மழுங்கிகள் வாசல் தோறும் நடந்து சினிங்கிகள் பழையோர் மேல் பாலனே இடைந்தழு வம்பிகள் ஆசை நோய்கொள் மருந்து இடு சண்டிகள் பார பேர் பொருள் கண்டு விரும்பிகள் எவரேனும் நேயமே கவி கொண்டு சொல் நின்றிகள் காசு யாதவ தந்தொழி கண்பர நீதி போல நிகழ்ந்த பரம்பிகள் அவர் தாய்மா நீதி நாடகமும் பயிர் மண்டைகள் பாலையூறுகள் ஒன்றிட தொண்டிகள் நீசரோடு மீனங்கு கடம்பிகள் உறவாமோ பாயமாமத தந்தி முகன்பெரும் ஆதி பாரதம் என்ற பெரும் கதை ஆரமேதுவில் அன்று வரைந்தவன் இளையோ நீ அவையால் புறமங்கு செழுந்தன பாரமீதில் அணிந்து முயங்கிய பாகம் ஆகிய சந்தன குங்குமம் அணிமார்வா தீயமாய் உருவம் கொடு வந்தது தேவன் மாவையிடந்து பருங்குட தேரவாரி அணிந்த நெடும்புயம் மருகோனே தேனுலாவு கடம்பம் அணிந்த கிரீட சேகர சங்கர சுந்தருள் தேவநாயக செந்தில் வந்தருள் பெருமாளே ஈசரோடும் இணங்கு கடம்பிகள் உறவாமோ தேவநாயக செந்தில் உகந்தருள் பெருமாளே தேவநாயக செந்தில் உகந்தருள் பெருமாளே தேவநாயக செந்தில் உகந்தருள் பெருமாளே. அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் 88வது பாடலின் பொருள் இது. மாய வாசனையில் பூசப்பட்ட மார்வங்களை மறைக்கின்ற புடவையை திறந்து காட்டும் நாணமற்றவர்கள், வீட்டு வாசலில் தோறும் நடந்து மூக்கால் அழுகை கொள்பவர்கள், பழைய வாடிக்கையாளர்கள் மீது வாலிபத்தில் தாம் வைத்த நேசத்தை நினைத்து அழும் வம்புக்காரிகள், ஆசநோயை தரக்கூடிய மருந்தை கலந்து இடுகின்ற கொடியோர்கள், வருகின்ற பேர்களிடம் உள்ள பொருளை பார்த்து விருப்பம் கொள்பவர்கள், யாராயிருந்தாலும் நேசத்தை பாடல் மூலமாக சொல்லுகின்ற திண்ணிய மனத்தினர், பொருள் இல்லாதவர்களை இரக்கம் இல்லாமல் நீதியுடன் பேசுவதைப் போல பேசி நழுவு விட்டு விளக்கும் மோசக்காரிகள், அவர்களுடைய தாய்மார்கள் நீலி நாடகம் நடிக்கின்ற வேசைகள், தென்னம்பாளையில் ஓரும் கல்லை குடிக்கும் விலை மாதர்கள், இழிந்தவர்களோடு கூடுகின்ற கெட்டவர்கள் ஆகிய இத்தகையோருடைய நட்பு நன்றாகுமோ? மிகுந்து பாய்கின்ற மதம் கொண்ட யானையின் முகத்தை கொண்ட முதல்வரும் பாரதம் என்ற பெரிய கதையை பாரமான மேருமலையில் அந்நாள் தன் ஒடிந்த தந்தத்தால் எழுதிய கணபதிக்கு தம்பியே, பதுமை போன்றவளும் குறப்பெண்ணுமாகிய வள்ளியின் தனபாரத்தின் மேல் அணைந்து தழுவியனதால் தனது பாங்காக கிடைத்த சந்தன கோமங்கள் உள்ள அழகிய மார்பனே, சிங்கத்தின் உருவத்தை போன்று வந்து அசுரர் தலைவனாகிய இரணியனுடைய மார்பை பிளந்து பசிய குடலை ஒரு சேர வாரி மாலையாக அணிந்து கொண்ட நெடிய மேகம் போன்ற திருமாலின் மருகனே, தேன் உலகும் கடம்ப மாலை அணிந்த கிரீடத்தை முடிமீது கொண்டவனே, சங்கரர் தந்தருளிய தேவநாயகனே, திருச்செந்தூரில் மகிழ்ந்து வீற்று அருளும் பெருமாளே என்பது இப்பாடலின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.